நாம் தமிழர் சீமானோட எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கோ எந்த ஒரு கேள்விக்கோ டிவிகே தலைவர் மிஸ்டர் விஜய் பதில் சொல்லவே இல்லை. அதுலேருந்தே நமக்கு தெரியுது அவர் எந்த ஒரு அளவுக்கு ஒரு மெச்சூர்டு ஆயிட்டார் மிஸ்டர் விஜய் அப்படின்னு. அதே மாதிரி மிஸ்டர் சீமான் திமுகவோட தொங்கு சதையாக ஆயிட்டார் அப்படின்றதுலேயும் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. என்னைக்கு போயிட்டு நம்மளோட முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்தாரோ அன்னிலேருந்தே அவரோட தம்பின்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்றைக்கி எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிக்கிறாரு. அதை எதை பற்றியும் கவலைப்படாமல் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிகிட்ருக்கிறாரு மிஸ்டர் விஜய். அப்பா நீ பாட்டு கற்றுக்கிட்டே இருப்பா, உன்னோட ஓட்டு 8%லேருந்து 5% ஆக போகுது, 5லேருந்து 5க்கு கீழே ஆக போகுது, அதை நிச்சயமாக எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் தான் காட்டும், உனக்கு மக்கள் பாடம் கற்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி விஜய் மிஸ்டர் விஜய் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய். இப்படி தான் நம்ம சில பேரை நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கில்லிங் இன் சைலன்ஸ்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கு நம்ம பதிலே சொல்ல தேவையில்லை. நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம போனாலே அவங்களே அடங்கி கடைசியில் ஒரு மக்கள் ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க தெரியுமா, பலார்னு அரைஞ்ச மாதிரி. அந்த ஆன்சர் 2026 ரிசல்ட்டில் மிஸ்டர் சீமானுக்கு தெரியும். தெரிய வரும்போது அவரே நம்ம பண்ண ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றத அவரே புரிஞ்சுப்பார். நன்றி, வணக்கம்.